ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Yamahaவோட ரேஸ் ZR ஸ்ட்ரீட் ரேலி வேரியண்ட், அதாவது டாப் வேரியண்ட் வந்து இருக்குங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரை பற்றினா ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 வேரியண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நார்மலாக இருக்கக்கூடிய வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரே. Yamaha ரேயில் உங்களுக்கு டிஸ்க் வராது, ட்ரம் பிரேக் ஆப்ஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு அனலாக் மீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அதே ரேலையே உங்களுக்கு வந்து டிஸ்க் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் கலர் ஆப்ஷன்ஸில் டூயல் டோன் கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேரியண்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்ட்ரீட் ரேலி வேரியண்ட்டு. இந்த வேரியண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலாய்வீலோட கலர் வந்து மாறும். நீங்கள் கோல்டன் கலர் அலாய்வீல்ஸ் இருக்கக்கூடிய மாடலை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் 3 to 4 கலர் ஆப்ஷன், ஸ்டிக்கரிங்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்போர்ட்டியராக கொடுத்துருப்பாங்க. தென் DRL ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, டிஜிட்டல் மீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இந்த டாப் வேரியண்ட்டில் ஃபுல்லாகவே இது வந்து ஃபுல் பேக்கேஜாக வரும். பட் என்ஜின் எல்லாமே இந்த 3 வேரியண்ட்டுக்கும் சேம் தான். இதோடைய ப்ரைஸ் வியூ கடைசியில் நான் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன ப்ரைஸ் வருது அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடலோட என்ஜினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 125cc இருந்தாலும் 8 bhp அண்ட் 10.3 Nm தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் ரொம்ப கம்மி தாங்க. பட் மைலேஜ் ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது இது உண்மையாலுமே சூப்பரான ஒரு மைலேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரொம்பவே ஒரு காமன் என்ஜின் வித் ஹைப்ரிட் என்ஜின் தான். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்குமே ரொம்ப வைப்ரேஷன்ஸ்லாம் வராது. அண்ட் மைலேஜ் ஆப்ஷன்ஸுமே பார்க்கும்போது அப் டு உங்களுக்கு 60 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். ஸோ மைலேஜ் ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது ஒரு ஆல்ரவுண்ட் பேக்கேஜ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஸோ என்ஜின் ஸ்பெக்னு பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் என்ஜின் அண்ட் மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போதுமே கூட ஒரு நல்ல என்ஜின் தான் இந்த வண்டியில். அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே டயர்ஸ் வீல்ஸ்லாம் பார்க்கும்போது சைஸ் கிட்டத்தட்ட எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே சேமாக இருந்தாலும் இதில் வந்து ஒரு ஆஃப் ரோட் பேட்டர்ன் மாதிரி அந்த மேக்ஸிஸ் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. டயரில் டூயல் பர்பஸ் டயர் மாதிரி இருக்கும். இது அந்த ஸ்ட்ரீட் ரேலி அப்படின்ற அந்த மோடுக்கு மட்டும் இந்த டயர் டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட்லேயும், ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் வரும். டயர் செக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 12 inches வீல் சைஸ், 90க்கு 90 டயர் வந்து கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்து 110/80 செக்ஷன், 10 inchesக்கான வீல் சைஸ். பின்னாடி டயர் கொஞ்சம் குட்டி தான், பட் முன்னாடி வந்து கொஞ்சம் 12 inches கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபெசினோ போனாலும் ஃபெசினோலையும் இதே மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியரில் அந்த சிங்கிள் சைடில் இருக்கக்கூடிய காயில் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து ரொம்ப லென்த்தெல்லாம் கிடையாது, ரொம்ப ஷார்ட்டு தான், ஸ்போர்ட்டியராகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு லுக்ஸ் வைஸுமே கொஞ்சம் மற்ற ஸ்கூட்டரை காட்டிலும் இந்த வண்டி வந்து ஒரு தனியாக தெரியும். இது ஒரு நல்ல ஸ்போர்ட்டியரான ஸ்கூட்டர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சஸ்பென்ஷன்ஸ் ஈவன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கொஞ்சம் இல்லை, நல்லாவே ஹார்டு தான். ரோட் பேஸ்டு சஸ்பென்ஷன் இது. ஆஃப் ரோட் கொஞ்சம் குண்டு குழிமான இடங்களுக்குலாம் நல்லா இருக்காது. அது வந்து ஓவராலாக வண்டியோட பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் சிட்டி யூஸ் பண்ணுறீங்க, ஸ்போர்ட்ஸ் யூஸ் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க, மோஸ்ட்லி ஹைவே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பெட்டராக இருக்கும். மற்றபடி எனக்கு நார்மல் ரோட்ஸ்லேயும் அந்த பேட்ச் ரோட்ஸில் கூட எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா இந்த சஸ்பென்ஷன் அந்த இடத்துல கொஞ்சம் ஹார்டாக தாங்க ஃபீல் ஆகுது. ரியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு LED லைட் செட்டப்லாம் கிடையாது. ஸ்டில் 2026 இந்த வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபெசினோவில் கூட ஃபேஸ் லிஃப்ட் இருக்குது, ஆனால் ஸ்ட்ரீட் ரேலியில் ஃபேஸ் லிஃப்ட் கிடையாது. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸு அதே மாதிரி எல்லாமே ஹாலஜன்ஸில் வரும். ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய லைட் செட்டப் மட்டும் உங்களுக்கு LEDயில் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைன் தான் வரும். மேபி இதுக்கு அடுத்த வெர்ஷன்ஸில் இந்த 2026 எண்டு போர்ஷன்ஸில் கூட உங்களுக்கு இந்த வண்டி TFT அப்டேட் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இந்த லைட் செட்டப்பு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய LED லைட்டாக சேஞ்ச் ஆகலாம். இண்டிகேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் LEDs சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 1,10,000 தான் இந்த வண்டியோட ரேட் வந்து வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கான ஒரு ஃபியூச்சர்ஸில் சேஞ்சஸ் கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. கிக்கர் ஆப்ஷன்ஸ் வண்டியில் வரும்போது இருக்காது. நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா கிக்கர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்ட்ரீட் ரேலியை பொறுத்த வரைக்கும். டயர்ஸ் பிரேக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. சீட்டோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது இந்த வண்டி வந்துட்டு ஒரு டாப் வேரியண்ட்டு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ டூயல் டோன் சீட் வந்து வரும். அண்ட் ரைடர் ஃபோக்கஸ்டு சீட்டு தான். பில்லியன் வந்து ஒருத்தர் உட்காந்துக்கலாம், 2 பேர் தான் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்க முடியும். ரொம்பவே ஒரு 3 பேர்லாம் கண்டிப்பாக உட்காந்துட்டு போக முடியாது. அது கொஞ்சம் டஃபராக தான் இருக்கும் இந்த வண்டி. பட் ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே கண்டிப்பாக சீட் கவர் போட்டு யூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டாக் சீட்டில் கொஞ்சம் ஹார்டராக தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எல்லாமே அந்த கீழே ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபியூல் டேங்க்கு இதுக்கு அடியில் தான் இருக்குது. 5.2 லிட்டர்ஸ்க்கான டேங்க்குங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்மெட் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்குது. ரொம்ப பெரிய ஸ்பேஸ்லாம் கிடையாது. டூல் கிட்ஸ் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க அண்டர் சீட்டில். சீட்டோட ஸ்டோரேஜ் யூனிட் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் மாட்ரேட்டாக தான் இருக்குது. சரியா, அப்படியே ஸ்டார்ட் பண்ணி டிஜிட்டல் மீட்டர் வந்து பார்த்துருங்க. இது ப்ளூடூத் மீட்டர்லாம் கிடையாதுங்க, பழைய டிஜிட்டல் மீட்டர் தான். கடைசி ஒரு 4 வருஷமாகவே இது தான் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து மெசேஜு, ஃபோனு, இந்த கால் அலர்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். பட் அட்டன் பண்ணுறதுக்கான பட்டன் எதுவும் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் அப்புறம் ஃபோன் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ப்ளூடூத் ஃபீச்சர்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்கிறது. பட் ஆனால் மீட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆயில் லெவலு, ஸ்பீடோ மீட்ரு, டாக்கோ மீட்ரு, ஃபியூவல் இண்டிகேஷன்ஸு,
ட்ரிப்பு, அதுக்கப்புறமேட்டு ஆவரேஜுங்கிற மாதிரியான நிறையா விஷயங்கள் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓடோ, ட்ரிப்பு, ஃபியூவல் ஈக்கோ, அந்த கிலோமீட்டர் பர் லிட்டர், ஆவரேஜ் சொன்ன மாதிரி ரேஞ்ச் வந்து கிடையாது. மற்றபடி மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் பார்த்துக்க முடியும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் மோடு, பவர் மோடு, அசிஸ்ட் சிஸ்டம், ஸோ அதுக்கப்புறமேட்டு ஃபியூவல் இன்ஜெக்ஷன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கான பட்டன் யூனிட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஒரு டிஜிட்டல் மீட்டர் தான், ப்ளூடூத் கனெக்டிவ் மீட்டர் தான், பட் ரொம்பவே ப்ளூடூத்தாக ஃபீச்சர்ஸ் இருக்காது. உங்களுக்கு டிஎஃப்டியில் இதை விட நிறையா ப்ரொவன்சஸ் இருக்கும், பட் இந்த வண்டி வந்து அவ்வளோலாம் இருக்காது. சரியா? அதே மாதிரி ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்ட்டுக்கான ஆஃப் பட்டன், ஹெட்லைட்டுக்கான ஆன் பட்டன், பவர் பட்டன் அண்டு ஹேண்டில் கிரிப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குட்டி தான், கை கொஞ்சம் பெருசாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஃபிட் ஆகாது. அப்படியே லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸ், ஹாரன் கொடுத்துருக்காங்க, பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ஸ்ட்ரீட் ரேலி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு டூயல் டோன் கலர் வந்து கீழே வரைக்குமே வரும் வண்டியில். அந்த பேனல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டடாக கொடுத்துருப்பாங்க. ஈவன் நீங்கள் லாங்கில் இருந்து இந்த வண்டியை பார்க்கும்போது கூட அப்பியரன்ஸ் வைஸ் ரோட் ப்ரெசன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. பட் ஆனால் உங்களுக்கு இதுலேயே நார்மல் வெர்ஷன்ஸ் வந்து இந்த அளவுக்கு அப்பியரன்ஸ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த பர்டிகுலர் அந்த ஸ்ட்ரீட் ரேலி மாடல் வந்து மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கு காரணம் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஹேண்ட் கார்ட்ஸ், அது வந்து ஹேண்ட் கார்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது, பட் ஹேண்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. டிசைன் ஃபேக்டர் வைஸுமே நல்லா இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஆர்எல் செட்டப் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருப்பாங்க. இது நார்மல் வெர்ஷன்ஸில் இருக்காது, பட் இந்த ஸ்ட்ரீட் ரேலி மாடலில் வந்து இருக்கும். அதுக்கு கீழே எல்இடிக்கான ஹெட்லைட் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேஸ் செட்டப் நல்லா இருக்குது. அந்த எல்இடியோட டிஆர்எல் அப்டேஷனுமே நல்லா இருக்குது. இந்த வண்டியோட ஓவரால் லுக் ப்ரெசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ஒயிட் கலர் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒயிட் கலர் வித் ரெட் கலர் அலாய் வீல்ஸு, ரொம்ப ஸ்போர்ட்டிவாகவும் ரொம்பவே நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் வண்டி. இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் யூஸர், எனக்கு மைலேஜ் ஒரு கன்சர்ன் ப்ரோ 60 வந்தால் எனக்கு போதும், ரோட் யூஸ் தான் மேக்ஸிமம் பண்ண போகிறேன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவன் ஹைட்டு கம்மியாக இருக்கவங்க கூட இந்த வண்டி ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா இதோட வெயிட்டில் அந்த 99 கிலோ 100 கிலோ இப்படி தான் இருக்கும். மற்ற ஸ்கூட்டர்ஸ் 125லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியர் சைடில் ஒரு 120 கேஜிஸ் 110 கேஜிஸ் அப்படி இருக்கும். பட் யமகாவோட ஃபெசினோவும் சரி ரேவும் சரி 99 கிலோ 101 கிலோ இந்த மாதிரி ரொம்ப அண்டர் வெயிட்டட் ஸ்கூட்டர்ஸு, பிளாஸ்டிக் பாடி மெட்டல் பாடிலாம் கிடையாது. ஸோ இதனாலேயே உங்களுக்கு மைலேஜும் நல்லா கிடைக்கும், ரோடு ஹேண்டிலிங்கும் நல்லாயிருக்கும். ஈவன் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். உங்களால் இதோட ஹைட்டை வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணலாம், வெயிட்டையும் மேனேஜ் பண்ணலாம். ஸோ இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் இந்த ஸ்ட்ரீட் ரேலியை பொறுத்த வரைக்கும் 1,09,000 வருது. இதோட பேஸ் வேரியன்ஸ் 1,04,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த மாடல் டாப் மாடல். ஸோ இதுக்கு வந்து 1,10,000 அந்த ரேஞ்சு, 1,09,000 10,000 அந்த ரேஞ்சில் வரும். மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அப் டு 55 60 அப்படிங்கிறது உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டான ஒரு நல்ல மைலேஜாகவே இந்த வண்டி வந்து கொடுக்குது. அதுக்கு காரணமும் இந்த ஹைப்ரிட் மோட்டர் தான். ஸோ யமகா ரே ZR யாராவது எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தொடர்ந்து இதோட டெஸ்ட் ரைட் ரிவ்யூ வரும். ஆன் ரோட்டில் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட்னஸ் என்ன மாதிரி இருக்குங்கிற எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் வந்து பாருங்கள். அண்ட் இதை தொடர்ந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் வந்து சொல்லக்கூடிய அப்டேட்ஸும் சரி அடுத்த வீடியோஸும் சரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸும் போட்டுட்ருக்கோம், அதுவுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு யமகா ZR ஒரு நல்ல மாதிரி இந்த வண்டி மாதிரியே ஒரு நல்ல யமகா ZR மாதிரியே ஒரு அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வண்டியில் நான் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.